ஆண்டின் பொது காலம் 11வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தை வெளிப்பாடானது நாம் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா அல்லது புதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு சிந்திப்பதற்கு கொடுக்கக்கூடியதாக எப்படி நாம் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்க முடியும், மாற முடியும் என்று சிந்திக்கிற பொழுது இன்றைய முதல் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியவராக இருக்கிறார். நம்பிக்கை ஊட்டக்கூடிய கடவுளுடைய வார்த்தைகளை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு போதிக்கிறார். உயர்ந்து வளர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை உடைத்து அதை மலை உச்சியிலே நட்டு வளர்ப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். மேலும் உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி வீழ்த்துவேன், தாழ்ந்து போன மரங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். மேலும் வலுவிழந்து போன பசுமையற்று போன மரங்களுக்கு பசுமையை கொடுப்பேன், பசுமையோடு இருக்கக்கூடிய மரங்களை இழந்து போக செய்வேன் என்று இறைவாக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு அருளப்படும். இது அடிமைகளாக கிடந்த அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறோமை, இதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்னும் நீரை பாய்ச்சுகிறார். எப்பொழுது விதைக்கப்பட்ட விதைகளிலே நம்பிக்கை இருக்கிறதோ அப்பொழுது தன் உயிர் உள்ள விருட்சம் காணக்கூடிய விதைகளாக மாறுகிறது. எப்பொழுது நம்பிக்கை இல்லையோ அவைகள் மண்ணிலே புதைக்கப்பட்டு மக்கி போகக்கூடிய விதைகளாக மாறுகிறது. ஆக நாம் விதைக்கப்படக்கூடிய விதைகளாக மாற வேண்டும் என்றால் முதலிலே நம்மிலே நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் விதைக்கப்பட்ட விதைகளாக மாற வேண்டும் என்று சொல்கிற பொழுது நம்மிலே எதிர்நோக்கு இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும் என்று திருத்துதர் பவுல் இன்றைய 2வது வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய அந்த 2வது மடலிலே அவர் அழகாக சொன்னார். அந்த கொரிந்து நகரில் வாழ்ந்த மக்கள் பவுல் மீண்டும் தங்களோடு இனிமேல் இணைய போவதில்லை, அவர் வரப்போவதில்லை என்று போலி போதகர்களுடைய போதனைகளை கேட்டு துவண்டு கொண்டிருந்த நேரத்திலே பவுல் அவர்களுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டி, உங்களுடைய எதிர்நோக்கு எதுவாக இருக்கிறது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் உங்களுடைய எதிர்நோக்காக இருக்கிறது. ஆக கிறிஸ்து நமக்கு நடுவராக மாறி நம்மை நடத்தியிருக்கக்கூடிய நாளிலே நம்முடைய செயல்களால் நாம் நம்மை நேர்மையாளர்கள் என காட்ட வேண்டும். ஆகவே உங்களுடைய எதிர்நோக்கு இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை சென்று சேரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அந்த கொரிந்து நகர மக்களுக்கு 2வது மடலிலே அவர் சுட்டி காட்டுகிறார். ஆக விதைக்கப்படக்கூடிய விதைகளிலே எப்பொழுது எதிர்நோக்கு, லட்சியம், இலக்கு இருக்கிறதோ அப்பொழுது அவை உயிர் உள்ள விதைகளாக மாறுகிறது. இதன் தொடர்ச்சியிலே இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கிற பொழுது மார்க் நற்செய்தியாளர் அழகாக இன்று ஒரு உவமையை நமக்கு சொல்கிறார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 விதமான உவமைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒன்று விதைப்பவர் உவமை, இரண்டாவதாக விளக்கு உவமை, மூன்றாவதாக தானாக முளைத்த விதை பற்றிய உவமை, நான்காவதாக கடுகு விதை உவமையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். பொதுவாக விவிலியத்திலே நாம் விதைகள் என்று பார்க்கிற பொழுது இறையியலாளர்கள் சொல்கிறார்கள் விதைகள் இறை வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் விதைகள் இறையாட்சியை சுட்டி காட்டக்கூடியவைகளாக இருக்கு. மார்க் நற்செய்தி 4வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய விதைப்பவர் உவமையானது விதையை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு நமக்கு காட்டுகிறது. மற்ற 3 உவமைகளுமே இறையாட்சியோடு கூட இந்த விதையை ஒப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய இந்த தானாக முளைத்த இந்த விதையினுடைய உண்மையிலே நாம் பார்க்கிறோம். நடுகிறவர் விதையை விதைக்கிறார், பின்பு மீண்டும் அறுவடைக்குத்தான் அந்த தொழிலாளி முதலாளி திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக நட்டதிலிருந்து அறுவடை வரையிலாக அந்த விதை எவ்வாறு வளர்ந்து கதிர்விட்டு கிளை பரப்பி தானியங்களை தன் மீது தாங்கி நிற்கிறது என்று பார்க்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த விதையை பராமரித்தது யார் என்று சிந்திக்கும் பொழுது அது கடவுளாக இருக்கிறது.
ஏனென்றால் கடவுள் படைக்கக்கூடியவராக இருக்கிறார், படைத்தவற்றை பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு விதையிலேயே ஒரு ஆற்றல் ஒளிந்திருக்கிறது, ஒரு சக்தி ஒளிந்திருக்கிறது. அது எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறதோ பண்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது அது விருட்சமாக மாறி பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று இறைவார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாமும் இந்த மன்னகத்திலே விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்குள்ள ஒரு ஆற்றலை, சக்தியை, வலுவை நமக்கு கொடுத்தார். ஆக இந்த விதைகள் எப்பொழுது இறை நம்பிக்கையை கொண்டிருக்கிறதோ, சுய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொண்டிருக்கிறதோ, எப்பொழுது இந்த விதைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கையும் இலக்கையும் கொண்டு செயல்படுகிறதோ அப்பொழுது விதைகளால் விருட்சங்களை இந்த உலகத்திலே கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த மண்ணுலகிலே நாம் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா அல்லது விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா? விதைக்கப்பட்ட விதைகளாக மாறக்கூடிய சூழலில் விருட்சங்களை கொடுக்க முடியும். புதைக்கப்பட்ட விதைகளாக மாறிப்போட்டால் நம்முடைய வாழ்வு ஓடு மண்ணாக மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே பார்க்கிறோம். கடுகு விதை உண்மையிலே மிக சிறிய ஒரு கடுகு வளர்ந்து வானத்து பறவைகள் தக்கக்கூடிய அளவுக்கு கிளை பரப்பி தன்னுடைய விருட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாக